100% லோன் பண்ணி கொடுக்கலாம், 100% நம்ம சைட்ல லோன் பண்ணி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். 100% செம்ம மேட்ரு இது. 100% லோன் பண்ணி கொடுக்கறது நான் அந்த அளவுக்கு எங்கேயும் நான் கேள்வி கூட. கண்டிப்பா. வெல்கம் டு ரோமியோ விலாக்ஸ். டைட்டில் பார்க்கு வாசல்ல தான் நின்று நான் பேசிட்டு இருக்கேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமா மாறிட்டு இருக்கு. என் வீடியோவை நீங்க தொடர்ந்து பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரியும். லாஸ்ட் ஒரு வாரத்திலேயே நான் 4 சைட்டுக்கு மேல இந்த ஏரியால எடுத்து போட்டேன். ரொம்ப ரொம்ப டெவலப் ஆகிட்டே இருக்கு இந்த இடம். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க மெட்ரோ வந்துட்டு இருக்கு, ஹைவே புதுசா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, 6 வழிச்சாலை அது இதுன்னு வந்துன்னு இருக்கு. இந்த இடத்துக்கு பக்கத்துலயே இது ஒரு பெஸ்டான சைட்டுன்னு நான் சொல்லுவேன். 100% லோன் பண்ணி தரேன்ட்டு ஃபோன்ல சொன்ன உடனே எனக்கு எப்படியோ ஆயிடுச்சு. என்னடா 100% எங்கேயும் பண்ண மாட்டாங்களே, அவங்களே லோன் வந்துட்டு பண்ணி கொடுக்குறாங்க. கஸ்டமர் எலிஜிபிளா இருந்தா நல்ல சைட்டு பார்க்க போறது. வெயிட் பண்ணி பொறுமையா பாருங்க. ஓகேங்க, உங்ககிட்ட சொன்ன லொக்கேஷனுக்குள்ள நான் வந்துட்டேன். ஸோ இங்கே நம்ம சார் தான் நமக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் சார்? என்னோட நேம் எட்வின். ஓகே சார், நம்ம சைட்டோட லொக்கேஷன் கரெக்டா எங்க இருக்கு சார்? நம்ம சைட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா கரெக்டா திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல லெஃப்ட் சைடுனால ஜென்ரலா நம்ம பெருமாள் கோயில் சிவன்கள் ரொம்ப ஃபேமஸ் திருவனந்தபுரம்ல. ஸோ அங்கதான் நினைப்பாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடியே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல நம்ம துவாரகா என்க்ளேவ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, நம்ம ப்ராஜெக்டோட நேம் என்ன சார்? துவாரகா என்க்ளேவ் phase 1 phase 2 சொல்லி போட்டிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 5 ஏக்கர் 19 சென்ட். ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஏக்கர் டெவலப் பண்ணிருக்கோம். ஸோ அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம phase 1 phase 2 சொல்லி பிரிச்சிருக்கோம். phase 1ல டோட்டலா 24 பிளாட், phase 2ல வந்து பாத்தீங்கன்னா 59 பிளாட். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் எவ்வளவு நான் சோல்ட் அவுட் இருக்கு, மிச்சம் எவ்வளவு இருக்கு? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ப்ரீ லான்ச்சிங்ல தான் இருக்கு. இன்னும் லான்ச் பண்ணல. ஸோ ஏன்னா இப்போ வந்து நம்ம ரோடே ஃபார்ம் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ ப்ரீ லான்ச்சிங்ல தான் இருக்கு. இப்பவுமே ஆல்மோஸ்ட் ஒரு 60% சொல்றது ஆயிடுச்சு. 60% லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே ஆயிடுச்சு. ஓகே, phase 1லயா இல்ல phase 2லயா? ரெண்டுலயுமே சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 60 இருந்து 65% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. மக்களே பாத்துக்குங்க, இது ரொம்ப முக்கியமான ஏரியா. இன்னும் 40% தான் இருக்கணும் போது எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பா. ஏன்னா எதனால அப்படின்னா இந்த மாதிரி லொக்காலிட்டி இங்க கிடையாது. ஆமா, திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல கரெக்டா 1.5 கிலோமீட்டர்ல இங்க எங்கேயுமே கிடையாது. நீங்க திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கிருந்து நீங்க பாக்கம் போற ரோடா இருந்தாலும் சரி, திருவள்ளூர் ரோடா இருந்தாலும் சரி, ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூந்தமல்லி போற ரோடா இருந்தாலும் சரி, வந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர் இருக்கு. இதை விட்டா குறைஞ்சது மக்கள் வந்து மினிமம் ஒரு 4.5 கிலோமீட்டர்லாம் சைட்டு பார்த்தாகணும். ஸோ அது அங்கே இன்னைக்கு நம்ம போடுற ரேட் போட்டுட்டு இருக்காங்க. நான் ரேட்டை கடைசியில சொல்றேன் உங்களுக்கு, சரிங்களா? நான் என்ன நினைச்சேன்னா திருவனந்தபுரம் ஒரு சைடு இன்னொரு சைட்டு போகும்போது இல்ல நீங்க என்ன நினைச்சீங்கன்றது நான் சொல்றேன். நீங்க திருவனந்தபுரம் எங்கேயாவது லோன்லயே ஒரு இடத்துல ஓரமா போட்டிருப்பாங்க, வீடுகளே இருக்காது அப்படின்ற ஒரு மனநிலை தான் வந்திருப்பீங்க. அப்படி கிடையாது. நம்மளோட எல்லா ப்ராஜெக்டும் இப்படிதான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பூந்தமல்லி சைட்டு பண்ணிருக்கோம். அதுவுமே சுத்தி வீடுகளுக்கு நடுவா இருக்கும். எனக்கு அதுதான் புரியல. நான் மெயின் ரோட்ல இருந்து வந்தேன். கண்டிப்பா வீடு வந்துனே இருக்கு காலி இடம் எப்பதான் வரும், லொகேஷன் கரெக்டா பாடுறான். நான் வந்துட்டேன், நான் லொகேஷன்ன்றா வந்துன்னா சுத்தி வீடு. ஏன்னா பிளாட் எல்லாம் இப்ப அப்படிதான் போடுறாங்க. நீங்க லான்ச்சே பண்ணலன்ட்டீங்க. பிளாட்னு ஒண்ணு போட்டாலே காலியா ஒரு இடத்துக்குள்ளதான் போறாங்க. சில பேர் மெயின் ரோட்ல பண்றாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இங்க வந்து ப்ரீ லான்ச்சிங்ல ஒரு 65% சோல்ட் அவுட். ஏன்னா பொதுவாவே எல்லாருமே எங்கேயா ஒரு லோன்லயே டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. டெவலப்ட் ஏரியால தான் நம்ம பண்ணிருக்கோம். சோ அது நம்ம வீடியோல பாத்துட்டு இருக்கேன், நீங்க நேர்ல பாத்துருப்பீங்க. ஸ்டேஷன்ல இருந்து வர்ற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா வீடு தான் இருக்கும். டெவலப்ட் ஏரியால தான் போட்டிருக்கோம். ஆமா, நான் அதுதான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு திருவனந்தபுரம். கண்டிப்பா. அங்க இருந்து இது அதிகபட்சம் பார்த்தா கூட ஒரு 5 நிமிஷத்துல இருந்து ஒரு 6 நிமிஷம் தான். அவ்வளவுதான். அது அதிகம் தான். அது நான் சொல்றது அதிகம் தான். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகளுக்கு நடுல வரனாலதான் அந்த 5 to 6 2 நிமிஷத்துல ரீச் ஆயிடலாம். ஓகே சார், இப்போ நம்ம சைட்டு உள்ள அம்யூனிட்டிஸ் என்னென்ன கொடுக்குறோம்? நம்ம சைட்ல அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபர்ஸ்ட் வந்து கிராண்ட் ஆர்ச் பண்ணிடுறோம். நம்ம ஏன்னா இன்னும் ப்ரீ லான்ச்சிங்ல தான் இருக்கோம். நம்ம அதுல ஒரு சின்ன கல்வெட் போட்டோம். பார்த்தோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் ஆர்ச் போட்டுறோம். அப்புறம் சுத்தி காம்பவுண்ட் போட்டிருக்கோம், பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ரிக்வெஸ்ட் பண்றோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தார் ரோடு. ஸோ பொதுவா சிஎம்டினாலே பார்த்தீங்கன்னா ஒரு 24 அடி ரோடு போடுவாங்க. இப்போ 16 அடி ரோடு 20 அடி ரோடுலாம் போட ஆரம்பிச்சா. நம்ம அப்படி கிடையாது. மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடு, 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு தான் தார் ரோடு போட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2023ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் மவுண்டட் ட்ரெயின் பண்ணணும். ஸோ அதை காவா ஃபெசிலிட்டி சைட்ல பண்ணணும். எதனால ரோட்ல தண்ணி நிற்க கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அந்த ஸ்டாப் மவுண்டட் ட்ரெயின் பண்றோம். நீங்க பாத்துக்கோங்க. ஸோ சைட்டு ஃபுல்லாவே பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலா ஒருத்தங்க வீடு கட்டி வந்தா என்ன நினைப்பாங்க, நம்ம இபி கனெக்ஷன்லாம் இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம இபி கனெக்ஷன் எடுத்து கொடுத்தோம். ஸ்ட்ரீட் லைட்டும் போட்டு கொடுத்துட்டோம். ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. லைனே வந்துருச்சு. ஸ்ட்ரீட் லைட்டே போட்டாச்சு. 6:30 ஆனா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லைட் எரியும். ஆட்டோமேட்டிக்ல இருக்கு. அதனால லைட் எரியும். எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம உள்ள கொண்டு வந்துருவோம். இன்னொரு விஷயம் நம்ம அவனி ட்ரீஸ் வச்சு கொடுத்துருவோம் ஒன் சைடு. ஏன்னா ஒன் சைடு ஃபுல்லா ட்ரெயின் இருக்கும், இன்னொரு சைடு ஃபுல்லா வால் கட்டிருப்போம். அந்த வால் கட்டிருக்கு நடுவில் ஃபுல்லா நம்ம செடி வச்சு கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம பிராண்டடே எல்லா சைட்லயும் மரம் வச்சு கொடுக்குறது தான். அது கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அது பெருசா இருக்கும்போது நம்மளுக்கே நல்லா இருக்கு. ஏன்னா நான்
நான் போட்ட லேஅவுட்ல தான் நான் வந்து வீடு கட்டியிருக்கேன். அங்க மரம் நட்டது இப்பதான் எனக்கு அதோட அருமை தெரியுது. அதனால அது பிராண்டடா ஆக்கியிருக்கேன் நான். நீங்க பேச பேச எனக்கு உங்களை நான் திரும்பி பார்க்கும் போதெல்லாம் இங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு, எனக்கு அந்த வீட்டை தான் கவனிக்க தோணுது. நீங்க பேச இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்ரீலங்கா தெரியல, 4 பக்கம் கடலுக்குள் நடுவுல தான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த சைட்டும் 4 பக்கமுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீடுங்க. இது வந்து லட்சுமி நாராயண நகர், இது வசந்த நகர், இது திருவிக நகர் எக்ஸ்டென்ஷன், இது வந்து பாத்தீங்கன்னா ஏஜே டெம்பிள் சிட்டி. இதுக்கு நடுவுல தான் நம்ம லேஅவுட்டே போட்டிருக்கோம். அதனால சுத்தி வீடு தான், உடனே வீடு கட்டி வரலாம். ஆக்சுவலா என்னன்னா திருவனந்தபுரம்ல ஸ்டேஷன் வந்து ரொம்ப நியர்பைல, ஸ்கூலுங்களுக்கு பக்கத்துல, மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே வேணும், எல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல வேணும், எல்லா வீடுங்களும் சுத்தி இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நம்ம சைட்டு பக்கா சூட்டபிளா இருக்கும். உடனே வீடு கட்டி வரலாம். இங்க இருந்து பக்கத்துல ஸ்டேஷனு, ஸ்கூலு, மார்க்கெட்டு, எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த சைட் பக்கத்துல இருக்கு. இல்லாததே கிடையாது, எதுவுமே இல்லாததே கிடையாது. ஏன்னா திருவனந்தபுரம் வந்து பெரிய ஜங்ஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 24 hours ஹாஸ்பிட்டல் மட்டுமே 7 இருக்கு. ஹாஸ்பிட்டல் கணக்கு பண்ணா ஒரு 60-70 ஹாஸ்பிட்டல் இருக்கும். பேங்க்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க இல்லாத எதுவுமே கிடையாது. இங்க வீடு வாங்கி வந்தாங்கன்னா திருநூறு விட்டு அவங்க வெளியே போக வேண்டியதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு. ஓகே, எல்லாம் சொல்றாங்க சிட்டி, அண்ணா நகர், கோயம்பேடு. இன்னைக்கு வந்து சிட்டி, நான் சிட்டில இருந்து எனக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வருது, அது வருதுன்னு யாருமே சொல்ல முடியாது. இங்கேயும் மெட்ரோ ஸ்டேஷன் வருது. நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருந்து பட்டாபுரம் டைட்டில் பார்க் தெரியும்ல, இங்க இருந்து பார்த்தாலே தெரியும். நீங்க வீடியோ எடுத்துக்கலாம், நம்ம சைட்டுக்கு பின்னாடி தெரியும். ஓகே. சோ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோடு போனா 5.5 கிலோமீட்டர் தான். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா கோயம்பேடு டு பட்டாபுரம் மெட்ரோ கொண்டு வராங்க. அது நம்ம நெமிலிச்சேரி ரவுண்டானா, அதான் அவுட்டர் ரிங் ரோடு வரைக்கும் வருது. அது வந்துருச்சா இன்னும் பயங்கர டெவலப்மெண்ட். அதோட ஆக்சஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பதி ஹைவே ஒண்ணு போடுறாங்க, 6 வழிச்சாலை வேற. ஆமா, அது வந்து சென்னை பெங்களூர் ஹைவேஸ்னு சொல்றாங்க. அது நம்ம திருநூறு வரைக்கும் முடிஞ்சிருச்சு. பெரியபாளையம் போய் கனெக்ட் ஆகுது. பெரியபாளையத்துக்கு முன்னாடி ஒரு சென்ட் கிளாரட் ஸ்கூல்ங்கிறது ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்கு. ஓகே. அந்த கேப் மட்டும் தான் வந்து அதை தாண்டி ரெடி ஆயிடுச்சு. திருவனந்தபுரம் ஜங்ஷன் மட்டும் உடைக்காம இருக்காங்க. நோட்டீஸ் கொடுத்தாங்க, உடைச்சிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ஆக்சஸ். அதை விட்டுனா அவுட்டர் ரிங் ரோடு, அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ எல்லாருமே அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து கரெக்டா ஒரு 3.5 கிலோமீட்டர்ல அவுட்டர் ரிங் ரோட போய் ரீச் ஆயிடலாம். ஸோ அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ்னா இங்கிருந்து நடந்து போற தூரத்துல ஆக்ஸ்போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. ஓகே, சரிங்களா? ஒரு 900 மீட்டர்ல இன்னும் நடந்து போனோம்னா கிரேஸ் பார்க் கான்வென்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. அது இப்போ ஜெயா குரூப் வாங்கிட்டாங்க. லட்சுமி தியேட்டரும் அங்க எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஆக்ஸ்போர்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல சிபிஎஸ்சி. அது வெளியவே பாரத் பெட்ரோல் பங்க். ஆமா, வெளியே பாரத் பெட்ரோல் பங்க். அதே மாதிரி உங்களுக்கு ரவீந்திர பாரதி ஸ்கூல் இப்போ இந்த வருஷத்துல ஓபன் பண்றாங்க. அந்த ஃபிளைஓவர் ஏரி வந்தீங்கல்ல, ஆமா ஆமா, ஏற இடத்துல ரைட் சைடுல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தான் ஓபன். அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலும், தொடக்கப்பள்ளி இங்க நிறைய எல்லாம் இருக்கு. உங்களுக்கு 5th வரைக்கும் இருக்கு. அப்புறம் கேர்ள்ஸ் ஸ்கூலும் பாய்ஸ் ஸ்கூலும் தனித்தனியாவே இருக்கு. இங்கே இருக்கு, இங்க பக்கத்துல இருக்கு. இங்க இருந்து ஒரு 900 மீட்டர் கூட இருக்காது. எல்லா ஃபெசிலிட்டிஸ் ஸ்கூல் காலேஜுக்கு பஞ்சமே கிடையாது. காலேஜ் எடுத்தா ஜெயா குரூப் ஆஃப் காலேஜ், இங்க பப்ளிக் ஸ்கூல், ஜெயா பப்ளிக் ஸ்கூல், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்க இருக்கு. ஓகே ஓகே ஓகே. எதுவுமே நீங்க அதெல்லாம் சொல்லலாம். இங்க அதாவது ஒரு நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பையர், அதுக்கப்புறம் தான் ப்ரொமோட்டர். சரிங்களா? நான் இங்க ஒரு இடம் வாங்கினா எதனால வாங்கணும்னு நினைப்பேன். ஸோ எனக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரோடு இருக்கா, ரோடு இருக்கு, சுத்தி வீடு இருக்கா, பயலாம வீடு கட்டலாமா, தாராளமா கட்டலாம். ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கா, அதுவும் இருக்கு. ஸ்கூல் பக்கத்துல இருக்கா, அதுவும் இருக்கு. காலேஜ் பக்கத்துல இருக்கா, அதுவும் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கா, அதுவும் இருக்கு. மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கா, அதுவும் இருக்கு. பெரிய ரோடு ஆக்சஸ் இருக்கா, அதுவும் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ், பேங்க்ஸ், ஏடிஎம்ஸ், சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இருக்கு. அதுவும் நடந்து போற தூரத்துல இருக்கு. எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நம்ம சைட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க எதுக்குமே வெளியே போக தேவையில்ல. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர்ல தான் நம்ம சைட் போட்டிருக்கோம். நான் கொஸ்டின் கேட்கலான்னு இருந்தேன், ஆனா கேட்கற மாதிரியே இருக்காது. எல்லாமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் வர வழியிலே பார்த்துட்டு வந்துட்டேன். இருக்கும் இந்த இடத்துல இது மொத்தம் லாஸ்ட் ஒரு வாரத்துல நான் 4வது சைட் இது நான் பண்றேன். சரி சரி. இந்த ஏரியாவிலேயே திருவனந்தபுரம்ல ஒரு சைட் பாத்துருக்க மாட்டேங்க. எனக்கே தெரியும். ஏன்னா நம்ம இந்த ஏரியால நம்ம ஒரு 45 ஏக்கருக்கு மேல லேஅவுட் பண்றோம். எனக்கே தெரியும். ஆக்சுவலா என்னன்னா நியரஸ்ட் சைட் தான். நீ எங்க சுத்தினாலும் கஸ்டமருக்கு தான் வந்தவன, வேற வழியே கிடையாது. ஓகே ஓகேண்ணா. இதுல இப்போதைக்கு phase 1 phase 2ல 60% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஆமா, மீதி 40% தான் இருக்கு. இப்ப அந்த 40%க்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஆஃபர்னு எதனா கொடுக்குறோமா சார்? இங்க ரேட்டே ஆஃபர் தான். ஏன்னா இன்னைக்கு வேப்பம்பட்டிலே நம்ம கொடுக்குற ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வேப்பம்பட்டி டிடிசிபி ஏரியா சிஎம்டி லிமிட்ல வர, இது வந்து சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ் ப்ராஜெக்ட். சரிங்களா? சென்னை லிமிட்ல இருக்கு. ஸோ இந்த ரேட் நம்ம கொடுக்குற ரேட்டு நான் சொல்றேன். இப்போ சொல்றேன் உங்களுக்கு. நான் சொல்ற ரேட்டை வேப்பம்பட்டிலே கொடுக்குறேன். இதோட தாண்டி தான் ஒரு 5-6 கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும். அங்கே நம்ம சொல்ற ரேட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மளும் ஒரு பெரிய ஆள் கிடையாது, ஒரு வானத்துல இருந்தெல்லாம் குதிக்கல. ஸோ நம்மளும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நம்மளுக்கு எப்படி ஒரு சைட்டு பிடிக்கும், அப்பதான் நம்ம கஸ்டமருக்கு நல்லா சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம தேடி சைட் எடுப்போம். தவிர நல்லா இருக்கும், சூப்பரான பிளாட் காத்துட்டு இருக்கு. ஓகே சார். இப்போ இது சிஎம்டி லிமிட்ல இருக்கு. இப்போ நமக்கு இங்க லோன் ஆப்ஷன், நல்ல சிட்டி ஏரியா தான், ஆனா லோன் ஆப்ஷன் இருக்குங்களா? இங்க சிஎம்டி அப்ரூவ்னாலே லோன் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 விதமான கஸ்டமர் வருவாங்க. என்ன ஃபுல்லா கேஷ் இருக்கு, நான் கேஷ்ல பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன். அவங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது.
இன்னொருத்தங்க என்கிட்ட வந்து ஒரு 25% இருக்கு, 75% லோன் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். 70%. ஆமா. இல்ல என்கிட்ட ஒரு 90% எனக்கு லோன் வேணுங்க, 10% தான் என் கையில இருக்கு, ஒரு 10% கையில இருக்கு, ரிஜிஸ்ட்ரேஷன் காசு வச்சிருக்கேன்னா அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இல்ல என்கிட்ட வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் காசு மட்டும் தான் இருக்குன்னா கூட அவங்களுக்கு 100% லோன் பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமருக்கு எலிஜிபிள் இருந்தா போதும். அவங்க டாக்குமெண்ட் கிளியரா இருந்து எலிஜிபிள் இருந்தால் 100% நம்ம சைட்ல லோன் பண்ணி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த சைட்ல இந்த பக்கம் இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். 100% செம்ம மேட்ரு இது. 100% லோன் பண்ணி கொடுக்கறது நான் அந்த அளவுக்கு எங்கேயோ நான் கேள்வி கூட. கண்டிப்பா கிளைண்ட்டுக்கு எலிஜிபிள் இருந்தா மட்டும் போதும், 100% நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். நிறைய பேர் இடம் பிடிச்சிருக்கும், அவங்க கையில காசு இருக்காது. ஏன்னா அவங்களுக்காக தான் இந்த ஒரு விஷயம். எனக்கு எலிஜிபிள் இருக்கு சார், ஆனா என் கையில காசு இல்லை சார், என்ன என்னால ஒரு 2 ரூபா ரெடி பண்ண முடியும் அப்படின்னா 100% நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். 100%. நம்ம நம்பி வந்தவங்கள ஏமாந்து போக மாட்டாங்க. 100% அவங்க திருப்தியோட தான் போவாங்க. ஓகேங்க சார். இப்போ நீங்கள் எதிர்பார்த்த அந்த லாஸ்ட் விஷயம் எனக்கு ஆர்வமாக இருக்குது. அது என்னன்னா, இந்த ஒரு சூப்பரான சைட் சுற்றி இவ்வளோ வீடுங்க இருக்க மத்தியில் இப்படி ஒரு இடத்துக்குள்ள நம்ம கொடுக்குற ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் என்ன சார்? வெறும் 3100 ரூபாய் தான். வெறும் 3100 ரூபாய் தான். அதுவும் பாத்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சிங்ல வந்தீங்கன்னா 3100 ரூபாய், ஆஃப்டர் லான்ச்சிங்க்கு 3200 ரூபாய், அவ்வளவுதான். அந்த வேல்யூலாம் ஒரு 2-3 மடங்கு அதிகமான இடம் இது தாராளமா. ஏன்னா எல்லாரும் யோசிப்பாங்க, இன்னைக்கு வேப்பம்பட்டில எனக்கு 4000 ரூபாய் விற்கிறாங்க. என் சைட்ல இருந்து நான் சொல்லல, ஸ்டேஷன்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் 4.5 கிலோமீட்டர் எல்லாம் போயிட்டு 3300 ரூபாய் விற்கிறாங்க. இது நம்மளோட ஓன் ப்ராஜெக்ட். ஸோ அதனால வந்து நம்ம வந்து கம்மியான ரேட்டு கொடுக்குறோம். நம்ம எனக்கு அதுதான் சிஎம்டிஏன்னும் போது இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு 3100 ரூபான்றது நம்மளே அதெல்லாம் வாங்கி போட்டு இல்ல. எல்லாருமே இன்னைக்கு வந்து பார்த்தவங்க எல்லாருமே 10ல 9 பேர் இங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஒருத்தருக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்காது. அதனாலதான் அந்த ஒருத்தருமே மிஸ் ஆவாங்களே தவிர யாருமே வேண்டாம்னு சொன்னதே கிடையாது. சைட்டை கேட்டுங்க நல்லா தெளிவா. வெறும் 3100 ரூபாய்க்கு இது நல்ல சைட்டு, உண்மையாவே நல்ல சைட். நான் எதுவும் அவ்வளோலாம் பேச மாட்டேன். நானா சொல்றேன்னா, ஒரு நல்ல சிட்டியான ஏரியாக்குள்ள கிடைக்கிறதுலாம் 3100 ரூபாய்க்கு கிடைக்காது. எல்லாம் 4500 ரூபா 4000 ரூபாய்க்கு மேல தான். இங்க ஓப்பனாக சொல்றேன், 4000 ரூபாய்க்கு மேல 3100 ரூபாய்க்கு அதுவும் சிஎம்டிஏ கிடைக்காது. இது வந்துட்டு சென்னை லிமிட்ல இருக்கு இது. ஸோ இந்த மாதிரி சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. வெறும் இருக்கிறது 40% தான் சொல்றாங்க, 60% முடிஞ்சு போச்சு. phase 1 phase 2 ரெண்டுமே இருக்கு. ஆனா இன்னும் லான்ச்சே பண்ணல. லான்ச் பண்ணாமே முடிஞ்சு போச்சு 60%. ஆல்மோஸ்ட் இதை லான்ச்சிங்கே பண்றதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் லான்ச் பண்ணோம். ஆல்மோஸ்ட் எனக்கு இன்னொரு 1 மந்த், ஒரு 10 இந்த மாசம் எண்டில் நாங்கள் லான்ச் பண்ணிடுவோம். அதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு சோல்ட் அவுட் ஆயிரும் நினைக்கிறேன், முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இப்போ எடுக்கிறேன், இன்னைக்கு டேட் வேற. ஒரு 2 நாளுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நான் போஸ்ட் பண்ண பாக்குறேன். கண்டிப்பா அதுக்குள்ள நீங்க கால் பண்ணி கேட்டு பாருங்க. திருநின்றவூர்ல இப்போ நல்லா வளர்ந்துட்டு வர ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா திருநின்றவூர். நான் ஓப்பனா சொல்றேன், இங்க எல்லாமே வருது. நம்ம வீட்டாண்ட ஒரு கோயம்பேட்டுல இருந்து சுத்தி என்னெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி இங்க எல்லாமே தான் இருக்கு. இந்த மாதிரி சைட்டை விட்டுறாதீங்க. எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி, ரைட் ஹேண்ட் சைடில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். எப்போ வேணாலும் கால் பண்ணி எந்த டவுட்னாலும் கேளுங்க. இவங்க தெளிவாக எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏஆர் என்டர்பிரைசஸை இன்னொரு தடவை போய் யூடியூப்ல என் வீடியோன்னு இல்லை வேற வீடியோஸாக இருந்தாலும் செக் பண்ணி பாருங்க. நல்ல சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.